செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அருகே அதிகாலை முதலே டாஸ்மாக் கடையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம். இது மீது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினர் இது மீது ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் அருகே அதிகாலை முதலே கள்ளத்தனமாக மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பவானிசாகர் பஸ் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை இயங்கி வருகின்றது. இக்கடையில் தொடர்ந்து அதிகாலை முதலே கள்ளத்தனமாக மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மதுப்பிரியர் ஒருவருக்கு அதிகாலை மர்மம் வாங்கிச் செல்லும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 150 ரூபாய் குவார்டர் ஒன்றுக்கு 200 ரூபாயும், 250 ரூபாய் குவார்டர் ஒன்றுக்கு 300 ரூபாயும், பீர் வகைகள் 250 முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இதற்கு இலவசமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் டம்ளர் வழங்கப்படுகிறது. மேலும் சைடிஷ் உள்ளிட்டவைகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இதுபோன்று பவானிசாகர் பகுதிகளில் சில இடங்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அதிகாலை முதலே பெருஜோராக நடைபெற்று வருவதால் மதுவிலக்கு காவல்துறையினர் இதனை கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இதுபோன்ற கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பவானிசாகர் சுற்றியுள்ள கடைகளில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.